பன்னெண்டு வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. சொல்லுங்க. 12 வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு. ஆமா. அப்படிதான் அழகா இருக்கு பாக்க. ஓஹோ ஓஹோ 38 வருஷம் பல்லமா. 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. சொல்லுங்க. 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. என்ன தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது. என்ன தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது. சந்தோஷம் வேணுமுன்னா இங்கே வாருங்க, சமாதானம் வேணுமுன்னா இங்கே வாருங்க, உங்க சங்கடங்கள் தீரணும்னா இங்கே வாருங்க. எங்க கிட்ட இல்ல இயேசுநாதரை பாருங்க, எங்க கிட்ட இல்ல இயேசுநாதரை பாருங்க. சொல்லுங்க. எங்க கிட்ட சத்தமா. வெரி குட் வெரி குட். முருங்கக்காய். முருங்கக்காய்னா அட்டென்ஷன்ல நிக்கணும்ல, நிறைய காணமே முருங்கக்காவை. புடலங்காய், கத்திரிக்காய். சரிங்க. எப்படி வந்துருங்க? வந்துட்டீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்கண்ணே. ஜாய்ஸ் அண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. கேர்ள்ஸ், நான் எப்படி சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா? ஓ, மறுபடியும் வந்துட்டீங்களா? ஆமாம், எங்கள் பிள்ளைங்களை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அப்படியா? அதனால பார்த்தீங்களா எங்கள் பாய்ஸ் கூட எப்படி அமைதியாக உட்காந்துட்டு சூப்பராக பாடினாங்க. எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் ஆடி களைப்பாயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படி தானே கேர்ள்ஸ்? கொஞ்சம் அப்படியே சைலண்டாக இருங்க. 1 2 3 சொல்ல போகிறேன். 3. பார்த்தீங்களா, எங்கள் கேர்ள்ஸ் அமைதியாயிட்டாங்க. பாய்ஸ் அதுக்கு முன்னாடியே அமைதியாயிட்டாங்கண்ணே. அப்படியா? ஆமாம். சூப்பர் சூப்பர்ண்ணே. சரிண்ணே. ஆமாம், இன்னைக்கு என்னென்ன தலைப்பு? இன்னைக்கு வாங்க, என்ன தலைப்பு? இந்த வரேண்ணே. அதை சொல்லுதான். தினேஷ் அண்ணனை கூப்பிட்டேன். எங்கே தினேஷ் அண்ணன்? பின்னாடி தான் இருக்கீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா, இன்னைக்கு என்ன தலைப்புண்ணே? இன்னைக்கோட தலைப்பு சத்தியத்தை தேடி சந்தோஷமா இருங்கள். அண்ணா, இது டே 2ண்ணே. அப்படியா? ஆமா. இதுவா இன்னைக்கு? இல்ல, ஒரு தப்பா எடுத்துட்டு வர்றாரு. இவங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். பார்த்தேனே. நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. வரேண்ணே. இதோ வரேண்ணே. எங்கண்ணே? இது என்னைக்கான தலைப்பு தெரியல. இது என்னைக்கான? நேத்துக்கான 2வது நாளோட தலைப்பு. சரி, நேத்துக்கான தலைப்பு தெரியுமா யாருக்குண்ணா? சரி, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. இப்போ பாய்ஸ் சொல்லலாமா? ரெடி? 1 2 3. அப்ப இது இல்லையா? இதுவும் இல்லையா? அதுவும் இல்லண்ணா. இருங்கண்ணா, மாத்தி எடுத்துட்டு வரேன். எங்க வச்சிருக்காங்க? தேடுங்கண்ணா கிடைக்கும். அப்போ இன்னைக்கான தலைப்பு கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. எல்லாம் பார்த்து படிங்க, அப்படியே பார்த்து படிங்க. என்னது?
ஆமா எல்லாரும் சொல்றீங்க, பட் எனக்கு தான் காதே கேட்கல. உங்களுக்கு கேட்டுச்சானே? எனக்கும் கோழி குஞ்சு கத்துறா மாதிரி இருந்துருதுண்ணே. ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்துருவோண்ணே. ஓகேண்ணே. சரிங்களா? சரி எல்லாம் சொல்லாமா? அண்ணா சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? சத்திய ஆவியானவரை தேடி சந்தோஷமாய் இருங்கள். சாரி, இன்னொரு வாட்டி சொல்லலாமா? சத்திய ஆவியானவரை தேடி சந்தோஷமாயிரு. இப்போ பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க பாபு. கேர்ள்ஸ் சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்படின்னா என்னண்ணா? கேட்டுச்சானே? கேட்டுச்சுண்ணே. அப்படின்னா என்ன? சத்திய ஆவியானவரை தேடி சந்தோஷமா இருன்னா என்ன? அதை சொல்லுங்க முதல்ல. உங்களுக்கு தெரியுமா? யார் சொன்னது? அடங்க. ஏசப்பாவை தேடி என்ன பண்ணணும்? உன் பேர் என்ன? பரத். பரத். ஏசப்பாவை தேடி சந்தோஷமா இருக்கணும். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? ஆமா, ஏசப்பாவை தேடினாதான் உங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஓகே, ஏசப்பாவை தேடினாதான் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அண்ணா, இந்த நாளுக்கு வசனம் இருக்குல்லண்ணா? ஆமாண்ணே, அது என் கையில தான் இருக்கு. ஆ. இதையும் சொல்லி கொடுத்துருவோமா? ஓகே. பரத், இது பிடி. ஓகேவா? அண்ணா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காட்டுங்க. கொஞ்சம் மேல தூக்கி பிடி பரத். எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம சொல்லலாமா? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகேவா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. சரி, இப்ப கேர்ள்ஸ் மட்டும் சொல்லலாமா? ரெடியா? பாய்ஸ் ஆனா எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். பாய்ஸ் தானே அமைதியா ஸ்ட்ரைட்டா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்திட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு வாட்டி சொல்லலாமா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இப்ப பாய்ஸ் சொல்லலாமா? அண்ணா, அதுக்கு முன்னாடி பாய்ஸ்ல இன்னொருத்தனை கூப்பிடுங்க. அப்படிங்களா? ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. இப்ப கேர்ள்ஸ்ல யாரை கூப்பிடலாம்? நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க பேர் என்ன? சிவானியா? இப்போ அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு போட்டி. அண்ணா, அப்ப உங்களுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. இவங்களுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு. அப்ப எனக்கு இது வேணும். ஏன்னா எங்க டீம் எல்லோ கலர் தான் போட்டிருக்காங்க. எங்க டீம் கிரீன் கலர் போடல, அதனால கிரீன் கலர் குடுறோம். ஓகே, அப்ப நீங்க இது பிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் பலூன் உங்களுக்கு தான். அண்ணா, இத அண்ணா நீங்க ஊதுறீங்களா, நான் ஃபர்ஸ்ட் ஊதுறாமா அப்படின்னு பாப்போம். அண்ணா ஓகேண்ணா. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றது சொல்றீங்களா? சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா? இப்ப நீங்க சொல்ல போறீங்க, நாங்க ஊத போறோம். கேர்ள்ஸ் ஒரு நிமிஷம். பாய்ஸ் ஒரு நிமிஷம். கேர்ள்ஸ் கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். பின்னாடி நிற்கிறாங்க. பாய்ஸ் அப்படியே இரு. பாய்ஸ் வேண்டாம். பாய்ஸ் அப்படியே இருங்க. கேர்ள்ஸ் லைட்டாக கொஞ்சமாக தள்ளி அப்படி வாங்க, முன்னாடி வாங்க. போதும். சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம். எங்க பாய்ஸ் எப்படி சத்தமா சொல்றாங்க பாருங்க. கேர்ள்ஸ் கிட்ட கேட்கவே இல்ல. கேட்கலையாமே? கேர்ள்ஸ் சொல்லுங்க. பாய்ஸ் வேஸ்ட்னே. இருக்க கேட்கல. ஓகே ஓகே ஓகே. எழுதிட்டீங்களா? சூப்பர். சீக்கிரம். ஓகே, இத இப்ப எங்க எது எது வரப்போது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, ரெடியா? இது என்னது இது? அடுத்தது அப்படியே தூக்கி பாரு. சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. வர மாட்டாங்களா? இன்னொருத்தரை கூப்பிடுங்க. யாராவது ஒரு கேர்ள் வா. வாங்க வாங்க வாங்க. நானும் கொடுத்துட்டேனே. ஆமாண்ணே. இப்ப கரெக்டா இருக்குல்லண்ணே? எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? தப்பா? வசனம் என்ன? வசனம் சொல்லுங்க பாப்போம். இது First கரெக்டா இப்போ இருக்கா? கேர்ள்ஸ் மட்டும் சொல்லலாமா? இப்போ இது கரெக்டா இருக்கா? இல்லையா? அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? எது முதல்ல வரணும்? என்ன? நீங்க அங்க போங்க. அப்புறம் ஆவி இல்லாதவன் செகண்டா? அப்ப நீங்க செகண்ட் போங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுதா? அடுத்தது ஓகே, வெரி குட். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஓகேவா? அண்ணன் 1 2 3 சொல்வேன், நீங்க சொல்லணும். ரெடியா? 1 2 3. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. அண்ணா திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவருடையவன் அல்ல. ரோமர் 8. அண்ணா அப்போ கிறிஸ்துவின் ஆவில இருந்தா இதுக்கு என்னென்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஆவி, அததான் இந்த பையன் முன்னாடியே சொல்லிட்டானே. இயேசு இல்லாதவன், இயேசுபாவோட பிள்ளை இல்லாதவன் அர்த்தம். அப்படிங்களா? ஆமாண்ணே, அதுதான். இயேசுப்பா பிள்ளை இல்லாதவங்க இயேசுபா பிள்ளை. அப்ப உங்க எல்லாத்துக்குள்ள இயேசுப்பா இருக்காரா? இயேசுப்பா உள்ள இருந்தா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? பாரத், நீ என்னென்ன சொன்ன? சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் சமாதானம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இயேசுப்பா உள்ள இல்லைன்னா துக்கம் கிடைக்கும். ஆமா, துக்கம் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இயேசுப்பா உள்ள இருந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் தான் யாரு? இயேசுப்பாவோட பிள்ளை. அவர் இல்லைன்னா ஒரே தொல்லை. திரும்ப இன்னொரு அடி வந்துட்டு வசனம் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா பின்னாடியும் பாய்ஸ் கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரியுதா? சொல்லலாமா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. தேங்க்யூ. ஓகே. எஸ், கை தட்டுங்க இந்த பிள்ளைங்களுக்கு. அழகா வந்து நின்னு அந்த பலூனை பிடிச்சி சூப்பரா பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு பரிசு. அண்ணா என்னண்ணே? கொஞ்சம் சாரிண்ணே. எங்க கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு. அப்படியா? பாருங்க. ஆமா. ஐயோ, ஆமாண்ணா, இங்கேயும் கொஞ்சம் நிறைய பேரு. எங்களுக்கு இடமே இல்ல. கொஞ்சம் தள்ளி வர சொல்லுங்க. என்ன பண்ணலாம்ண்ணா? இப்போ கொஞ்சம் தள்ளி வர சொல்லுங்க. இங்க பாருங்கண்ணே, 1ன்னு சொல்லும் போது ஒரு ஸ்டெப் அப்படியே உட்கார்ந்தே நகரணும். ஓகே. 2ன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நகரணும். அது சோம்பேறித்தனமான வேலை தானே? ஆமா, சூப்பரா பண்ணுவோம் நாங்க. ஆமா, சோம்பேறித்தனமான வேலையை நல்லா செய்வீங்களா? செம்மையா பண்ணுவோம். அப்படி இல்ல, பாத்ரூம் 1ன்னா கொஞ்சமா நகரணும் முன்னாடி. ஓகே. 2 இன்னும் கொஞ்சம், 3 இன்னும் கொஞ்சம். ரெடி? 1. ஏய், கேர்ள்ஸ் தான, பாய்ஸ் நகர்த்தறாதடா. பாத்தீங்களா? 2. சூப்பர். அட அட அட, மடியில உட்கார்ந்தறாத. 3.
வெரி குட் சூப்பர் போதும் சூப்பர் சூப்பர். போதும். ஒண்ணுதான் நகரணும், 4-5 நகரக்கூடாது. என்ன ஆமையா நீங்க நகர்றதுக்கு? சரி எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. இவங்களுக்கு gift கொடுத்தாச்சா? இல்- போய் உட்காருங்க, கொடுத்தாச்சு. ஓடுங்க ஓடுங்க. அண்ணே அண்ணே, அப்படின்னா என்ன? ஏசப்பா இல்லாதவன் அவர் பிள்ளை இல்ல. அப்படியா? ஆமா, ஏசப்பா இல்லாதவனுக்கு சந்தோஷம் இல்ல. இல்லையா? ஏசப்பா இல்லாதவனுக்கு சமாதானம் இல்ல. இல்லவே இல்லையா? ஏசப்பா இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்ல. மை காட், தெரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சுண்ணே, எங்க ஆமா. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா ஆ, ஏசப்பா இருந்தா ஆ. சொல்லுங்க ஏசப்பா இருந்தா சந்தோஷம். சொல்லுங்க, ஏசப்பா இருந்தா சந்தோஷம். ஏசப்பா இருந்தா ஏசப்பா இருந்தா சந்தோஷம். ஆமாண்ணே. அண்ணே அண்ணே, பொதுவா ஓகே. என்ன பிரச்சனைனா, என்னண்ணே? நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஏசப்பா இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதான் இப்ப சொன்னேன்ல, ஜெபிக்கிறதுக்கு. ஓ, அததான் சொன்னீங்களா? அதான் சொன்னேனே. ஆனா நாங்க பயங்கர சுறுசுறுப்புன்னு. அப்படியா? ஆமா, ஜெபிக்கிறதுல, பைபிள் Okay. படிக்கிறதுல, ஏசப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுல. சொல்லுங்க ஹலோ அலெக்சன். எல்லா பாய்ஸும் கையை நீட்டி சொல்லுங்க ஹலோ அலெக்சன். நாங்க பிறந்ததிலிருந்து ரொம்ப சுறுசுறுப்பு. தெரியுமா உமக்கு? இப்ப நாங்க சொல்ற பாருங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். பிள்ளைங்களை சொல்லிடலாமா? ஹலோ வின்சென்ட் அங்கிள். இல்ல இல்ல இல்ல, சாரி சாரி. ஹலோ வின்சென்ட் அண்ணே, நாங்களும் பிறந்ததுல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பு. நாங்க எல்லாத்தையும் சூப்பரா செய்வோம். சொல்லுங்க. அட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படியா? அப்படித்தான் அண்ணே, பைபிள்ல சொல்லுங்கண்ணே. சோம்பேறியா இருந்தா, ஆ. ஜெபம் பண்ணாம இருந்தா, சரிங்கண்ணே. ஆண்டவரை தேடாம இருந்தா என்ன ஆகண்ணே? என்ன நடக்கும்னு சொல்லுது. சொல்லுதா? அத நான் சும்மா வசனமா சொல்றதை விட சரி. அப்படியே பாட்டா பாடலாமான்னு அடடடடா, என் பிள்ளைங்களுக்கு பாட்டு பிடிக்கும் தானே? பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா நான் ஒரு தடவை பாடுறேன். அண்ணா பாடுங்க பாடுங்க. ஆமா, யாரு அழகா கேக்குறான்னு பாப்போம்னே. சூப்பர். எங்க கேர்ள்ஸ் தான். உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த பாட்டி. பாட்டி இல்லண்ணே, இது ஆ. ஆமா போட்டி. ஆமா ஆமா. பாத்துருவோமா? பாத்துருவண்ணே. எல்லாம் அப்படி கை வச்சுக்கோங்க. அந்த நம்மளுடைய சுத்துவோம்ல அந்த மாதிரி. கமான் ஆட ஆட ஆட. கமான். நான் கர்ச்சி பட்டு. கம் ஆன் கேர்ள்ஸ். கைதான் நல்லா இருக்கு, கைதான் நல்லா இருக்கு. எல்லாம் இப்படி அசைச்சு கமான் சொல்லுங்க. மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. இது மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. கமான் கை அப்படியே அசைச்சு. மியூசிக் வரும்போது அசையணும். கேர்ள்ஸ் சூப்பர் அசைறாங்கண்ணே. சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ. நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ. நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. ஏ மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு, இது மாடு சொல்லும் பாட்டை கேட்டு வண்டியதான் ஓட்டு. மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு. இடுப்புல கை வச்சு. ஆமா இப்படி இப்படி. இல்ல இல்ல இல்ல. இந்த பாய்ஸ பாருங்க, பின்னாடில கைய காணோம். தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ. நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. நீ தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ. நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான்
வண்டியத்தான் ஓட்டு. Come on, கையெல்லாம். Yes. கையை தூக்கி. Come on, சொல்லுங்க பா. அண்ணே இங்க வாங்கண்ணே. ஏன் தெரியுமா இது மாடு சொல்லும் பாட்டுன்னு பாடுறோம்? என்னண்ணே? மாடு மாடு பாத்துருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கேன். மாடு பாத்துருக்கீங்களா? குட்டியா கலரா. என்னையா சொல்றீங்க? உங்கள இல்ல இதுவா பாருங்க. எது? குட்டியா கலரா அழகா. குட்டியா கலரா அழகாவா? மாடு அப்படியா இருக்கும் பிள்ளைங்களா? இருக்கும். நல்லா பெருசா பெருசா கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு சரி எதையாவது எப்பயாவது ஏதாவது வண்டி இழுத்துக்கிட்டே இருக்கும்னே. அந்த வண்டி ஆமா. சொல்றீங்களா? மாடு வந்து சோம்பலா இருக்கவே இருக்காது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிடுறது ஒரு வேலையா? அது கூட பிள்ளைங்களை சாப்பிடுறது ஒரு வேலையா இல்லையா? ஆமா. அது மேல ஏதாவது பொதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இல்லைன்னாலும் அது நடந்துகிட்டே இருக்கும். அப்படியானே? ஆமா, எங்கேயும் உட்காராது. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? மாடு சொல்லுது, என்ன சொல்லுது? இந்த வசனத்தை சொல்லுது, சோம்பல் சோம்பல் கையால் வேலை செஞ்சா என்ன ஆயிடுவீங்களா பாய்ஸ்? என்ன ஆயிடுவீங்க? ஆயிடுவோம். ஆமா, சோம்பேறித்தனமா வேலை செய்யாம படிக்காம ஹோம்ஒர்க் செய்யாம இருந்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. இப்பதான் உங்க பிள்ளைங்க சோம்பேறின்னு சொன்னீங்க. இல்ல 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 இல்லையா? நடக்க மட்டும் தான் உட்கார்றதுக்கு. அப்படியா? என்ன சொல்லுங்க. அப்ப நீங்க சோம்பேறிகள் இல்லையா? இல்ல. அப்ப தினமும் ஜெபிப்பீங்களா? ஆமா. நல்ல பைபிள் படிப்பீங்களா? சூப்பரா. ஹோம்ஒர்க்ல ஒழுங்கா செய்வீங்களா? செமையா. அம்மாக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுப்பீங்களா? இல்ல, ஏன்னா எங்களுக்கு தழுவ தெரியாது. அப்படியா? ஆமா. அது வந்து சென்னை பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க சாப்பாடே சமைப்பாங்க. கழுவு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் தெரியும். எங்க பிள்ளைங்க சூப்பர் தானே. இங்க நீங்களும் சொல்லுங்க, எங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் தெரியும். ஐயா, சாப்பிடதான் தெரியும். அதெல்லாம் இல்லைண்ணே. என்னண்ணே நீங்க? ஆனே, இந்த மாடு சொல்ற இந்த வசனத்தை சொல்லி இன்னொரு தடவை பாட போறோம். சூப்பர்ண்ணே. பிள்ளைங்க கைய ரெடியா வச்சுக்கோங்க. கமான் கேர்ள்ஸ். நாங்க சூப்பரா அப்படியே பாட போறோம். சத்தமா பாடிடலாமா? எல்லாம் சேர்ந்து மியூசிக் வரும்போது கமான் கைய வச்சுக்கிட்டு கைய காணாம தன்னிட்ட. எஸ், எல்லாம் சொல்லுங்க. பண்ணுங்க. இப்படி அசைச்சு ஒரு தடவை அசைங்க. அசைவே இல்லையே. பண்ணுங்க. எங்க டீம் எப்படி அசைறாங்க பாருங்க. மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, இது மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தா ஓட்டு. மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தா ஓட்டு. கைய தூக்கி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அல்லமா, சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ. நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதா தம்பி. சொல்லுங்க. சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ. நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதா தம்பி. இது மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு எல்லாம் கை வச்சு சுத்தமா கமா சொல்லுங்க. அசச்சி எங்க எங்க பாருங்க கைய. பண்ணுங்க. உண்மையிலேயே சோம்பலா இருக்காங்களோ? இல்ல இல்ல, சுறுசுறுப்புதான். பின்னாடி கையே காணமே. இங்க பாருங்க எங்க அண்ணனுங்க பின்னாடி. அண்ணனுங்களா கையவாவது. 1 2 3 4. தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ. நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. நீ தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ. நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. இது
மாடு சொல்லும் பாட்டே பாடுங்க. மாடு சொல்லும் பாட்டு சொல்லுங்க. மாடு சொல்லும் பாட்டை கேட்டு வண்டியத்தான் ஓட்டு இது மாடு சத்தமா. சொல்லும் கேட்கலையே மாடு சொல்லும் பாட்டு. மாடு சொல்லும் பாட்டை கேட்டு வண்டியத்தான் ஓட்டு ஜிம் சிக்கு நக்கு சிக்கு சிக்கு கமான் சொல்லுங்க Girls கேட்கல. சத்தமா. ஜிம் சிக்கு நக்கு சிக்கு ஜிம் ஹே ஜிம் சிக்கு நக்கு சிக்கு சிக்கு ஹா சிக்கு நக்கு சிக்கு சிக்கு ஹே சிக்கு நக்கு சிக்கு 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 நக்கு சிக்கு ஜிம் அண்ணே அண்ணே, எனக்கு என்னவோ அண்ணே, யாரும் பாடுற மாதிரி கேட்கவே இல்லையே. எல்லாம் ஆக்ஷன் பாக்குறாங்க. நம்ம 2 பேரும் கை ஆட்டோம். ஓ இத சுத்துறத பாக்குறாங்களா? இதுவே பெரிய ஆக்ஷன் மாதிரி. இப்போ ஒண்ணு பண்ணுவோனே ஆ. மியூசிக் இல்லாம ஆ. அந்த முத 2 லைன் மட்டும் பாட போறோம். சூப்பரா பாடுவாங்களே. ரெடியா ஆமா. பாய்ஸ் ரெடியா? Come on. ரெடியா கேர்ள்ஸ் ரெடியா? இருக்கு. கேர்ள்ஸ் ரெடியா? பாடலாம். சொல்லுங்க. மாடு சொல்லும் பாட்டே மாடு சொல்லும் பாட்டு இது மாடு சொல்லும் பாட்டை கேட்டு மாடு சொல்லும் சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. நீங்க சொல்லுங்க. சோம்பல் கையால் வேலை செஞ்சா நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. நீங்க சொல்லுங்க. தூக்கத்தை கம் ஆன் கேர்ள்ஸ் சொல்லுங்க. எங்க பாய்ஸ் தான் சொல்றாங்க. இங்க பாருங்க 1 2 3 சொல்லுங்க. தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. அண்ணே, நாங்க ஏன் அந்த பாடல தெரியுமா? ஏன் பாடல? நாங்க தூங்கவே மாட்டோம். தூங்கவே மாட்டீங்களா? தூங்காம எப்ப பார்த்தா செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்படி இல்ல. அப்படியா? இல்லண்ணே, நாங்கெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அப்படியா? சொல்லுங்க. நாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா வேலை செய்யற பிள்ளைங்க. தேவையில்லாதத எங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டோம். சரி கவனிங்களேன். உங்களுக்கு இதுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலா ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. நீங்க பார்த்து கத்துக்க தயாரா இருக்கீங்களா? இப்ப எல்லாம் கண்ணை மூடுங்க. அண்ணா எங்க டீம் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ், எங்க டீம் கூட சூப்பர்னு. அந்த கண்ணை மூடாம என்னடா கண்ணை மூடுனா கொட்ட கொட்ட பாத்துக்கிட்டு இருக்கு. கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை மூடுங்க. நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. இங்க பாருங்க. எங்க டீம்ல சூப்பரா கண்ணை மூடி இருக்காங்க. ஆமா, எங்க அக்கா அங்க பாருங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பாப்பா. கடம்பு. ஐயோ இந்த பாப்பா என்ன பாத்துக்கிட்டே இருக்கு. கடம்பு. 1.5 கண்ணில் பாக்குறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி இருக்கு. சூப்பர். உண்மையிலேயே சூப்பர். கேர்ள்ஸ் கூட சூப்பர்ண்ணே. அழகா கண்ணை மூடி இருக்கிறாங்க. யாரும் 1.5 கண்ணில் பார்க்கவே இல்லை. உண்மையா கண்ணு மூடி இருக்காங்க. ஆமாண்ணே. அவங்க அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. நான் கூட வெயிட் பண்றேன். நீங்க 1.5 கண்ணில் பாத்தீங்கன்னாலோ 2.5 கண்ணில் பாத்தீங்கன்னாலோ அவங்க வர மாட்டாங்க. ஆமா, கண்ணு மூடுங்க. வரமாட்டா சொல்லிட்டேன். கண்ணு மூடுங்க. கண்ணை மூடுறது கூட சோம்பேறித்தனம் நம்ம ஆட்களுக்கு. என்ன இங்க பாருங்க. அண்ணே, அண்ணே தூங்கிட்டாங்களோ? அதான் கொட்டாவிலாம் விட்டு. கொட்டாவில அங்க பாருங்க. ஆமா. இல்ல, எல்லாம் கண்ணை மூடிக்கிட்ட கையை மட்டும் தூக்கி இப்படி ஆட்டுங்க. நாங்க தூங்கல. சொல்லுங்க. நாங்க தூங்கல சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. கை இறக்கிக்கோங்க. பாத்துருவோம். ரெடியா பாப்பா? இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர வராங்க. கண்ணை திறந்தாச்சா? சரி விடுங்க. ஹாய் சொல்லுங்க. என்னண்ணே யார் வந்திருக்குது? உங்களை பார்க்க. இத பாருங்க ஒருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. யார் இது? இவங்க ஒரு ராபிட். தெரியலையா உங்களுக்கு? ராபிட்டா? ஆமா. ஆஹா. விக்கியும் வந்தாச்சுண்ணே. நம்ம மிக்கி மார்ட்டின். மிக்கி
இங்க பாருங்க யானையா பேசு. யானை இப்படி வாங்க. யானையா பேசு வந்திருக்காப்புல. ஆமா கைய ஆமா ராபிட் பாருங்க அப்படியே கைய புடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆஹா சூப்பர். தள்ளி நிக்க வைங்க ராபிட். ராபிட்டிங்க வாங்க. ஓகே ரெடியா? இவங்க என்னென்ன செய்ய போறாங்க? ஆக்ஷன் பண்ண போறாங்க. அப்படியா? எங்க பிள்ளைங்களுக்காக நைட் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. ஓஹோ ஆமா பிள்ளைங்களா, இது வெறும் மாடு சொல்லு பாட்டு மட்டும் இல்ல, சிங்கம் சொல்லு பாட்டு, ராபிட் சொல்லும் பாட்டு, யானை சொல்லும் பாட்டு. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு விக்கி, மங்கி விக்கியா? என்ன விக்கி? மார்டின். மங்கி மங்கி மார்டினா? மிக்கி மார்டின். மிக்கி மார்டின் சொல்ற ஒரு பாட்டு. இல்ல உட்காந்துக்க. இப்போ நாங்க பாட போறோம், இவங்க ஆக்ஷன் செய்வாங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். சரி உட்காந்துக்கோங்க. ரெடி? என் கூட சேர்ந்து சத்தமா பாட போறது எங்க மீச பாய்ஸ் தான். அண்ணே எங்க கூட சத்தமா பாட போறது மீச பாய்ஸ். இல்ல ஜடகல் சொல்லுங்க, நாங்க தான். கமான் கையை எடுத்து சுத்தி. கமான் ஜடகல். சொல்லுங்க. கமான் சத்தமா பாடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, இது மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தா ஓட்டு. மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தா ஓட்டு. கமான். ஆஹா உட்கார்ந்துகிட்ட செய்யுங்க. எங்க பாய்ஸ் பாருங்க உட்கார்ந்துட்டு செய்றாங்க. சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவேன், நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவேன், நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதான் தம்பி. இது மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. யாரும் பாடல. இப்ப எங்க பாய்ஸ் பாடுறாங்க. கமான் கேர்ள்ஸ் பாடுங்க. உட்கார்ந்துகிட்டு ஆக்ஷன் செய்றாங்க. பின்னாடி பாருங்க கை எல்லாம் வருது மேல. கமான். கமான் பாய். கமான். வெரி குட். கேர்ள்ஸ் பாடலாமா? தூக்கத்தை தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ, நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. நீ தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ, நீதிமொழிகள் 20:13 சொல்லிடுதான் தம்பி. இது மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தான். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்கலையே. மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டிய எங்க பாய்ஸ் பாருங்க எப்படி பாடுங்க. பாடுங்க. ஆமா அண்ணே இங்க பாருங்க எல்லாரும் கை தட்டுறாங்கண்ணே. ஓகே என்ன நம்மளுக்கு இல்லண்ணே. நமக்கு இல்லையா? நமக்கு இல்ல, நமக்கு இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடி இருக்கிறேன். ஆமா எங்களுக்கு இல்லையா? அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இருக்குல்ல. என்னென்ன சொல்லுங்க. இந்த இருங்க பிள்ளைங்களா, இந்த தொண்டை வேற கிச்சு கிச்சு பண்ணுது. தொண்டையும் உங்களுக்கு கிச்சு கிச்சு இப்படியா? அப்படி இல்லண்ணே. ஓ அப்படி இல்லையா? இது வந்து தெரியும், அவங்களுக்கே தெரியும். என்ன என்ன ஆச்சு பிள்ளைங்களா அந்த அண்ணன் தொண்டைக்கு? விக்ஸ் மாத்த பாருங்கடா விளம்பரம் பண்றாங்க பாருங்க. இருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பாடணுமே. ஆமா பாட்டு கூட வரப்ப காத்து வந்துச்சு. சரி கை தட்டுறாங்களா இந்த பிள்ளைங்க?
நான் போறேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. ஆ. இந்த போட்டி இன்னையோட நம்ம முடிச்சு விட்டுருவோம். முடிச்சிருங்கண்ணே. சரியா? ஆமா ஆமா. எனக்கு என்னவோ ஆ. பாய்ஸை விட ஆ. கேர்ள்ஸ் சத்தமா பாடின மாதிரி கேக்குது. எங்க கேர்ள்ஸ் பாடவே இல்லை. அங்க ஆ. அண்ணனுங்க ஒரு சிலரை மாத்திரம் தான் பேசுறாங்க. அங்க பாருங்க எங்க மத்தவங்க- சீனியர் பாய்ஸ் பேச மாட்டாங்களே. ஆமா, பின்னாடி இருக்கிற வாலண்டியர்ஸ் அண்ணனுங்க கொஞ்சம் அந்த சீனியர் கிட்ட கொஞ்சம் நின்னீங்கன்னா, ஆமா யாராவது ஒருத்தர் நின்னீங்கன்னா போதும். அண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர். சின்ன பிள்ளைங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா பெரிய பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாம கேர்ள்ஸ் சத்தமா பாடிட்டதுனால நாம அவங்கள என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க? தோக்கடிச்சு ஆகணும். அண்ணா அண்ணா பாடிடலாமா? ஒரே ஒரு தடவை தோக்கடிச்சிருங்க. தோக்கடிச்சிடலாமா? ஆனா நாங்க தோக்க மாட்டோமே. இப்ப நாங்க பாருங்க, நான் தொடங்கி விட்டுருவேன். ஆ. எங்க பிள்ளைங்க தான் பாடுவாங்க. கேர்ள்ஸ் இப்பயாவது என்ன காப்பாத்துங்க. வாய்ப்பே இல்ல. இருங்க. காப்பாத்துவீங்களா? சொல்லுங்க இல்ல. அப்படி சொல்லாதீங்க. சொல்லுங்க இல்ல. காப்பாத்துவாங்களா காப்பி ஆத்துறாங்களா லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அப்போ பாய்ஸ் நீங்க காப்பாத்து. இப்போ நாங்க தொடங்கி விட்டுருவோம், நீங்க தான் பாடணும். ரெடியா? கை வந்தாலே தெரிஞ்சிடும் அதுல யார் அழகா பாடுவான்னு. எங்க பாருங்க, எல்லா கையும் பாருங்க, பின்னாடி வரைக்கும் போய் பாருங்க. உட்கார்ந்துகிட்டு பாய்ஸ் உட்காருங்க. ஆஹா, விசில் அடிக்க கூடாது. சொல்லுங்க சத்தமா. Come on girls. கேக்கலையா? மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு கேட்டு அண்ணா கேக்குதா சத்தம்? சூப்பர். மாடு சொல்லும். Come on girls. இது மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தா ஓட்டு. ஆஹா சூப்பர். உட்கார்ந்துட்டே இங்க பாருங்க எப்படி அசைறாங்க எங்க பாய்ஸ். girls பண்ணுங்க. பாடலாமா? சோம்பல் கையால் வேலை செஞ்சா ஏழையாகிடுவ, நீதிமொழிகள் 10 நாள் சொல்லி. நீங்க சொல்லுங்க சத்தமா. சோம்பல் கையா வேலை செஞ்சா ஏழையாகிடுவ, நீதிமொழிகள் 10 நாள் சொல்லிடுதா தம்பி. இது மாடு சொல்லும் சத்தமா. பாட்டு, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டை கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. கமான் அசைஞ்சு. கேர்ள்ஸ் நிறைய பேர் அசையவே இல்லை. சீக்கிரம். ஆமா இங்க பாருங்க, கைய பாருங்க. ஆஹா அழகா இருக்கு பாக்க. பாட போறோம். 1 2 3 4. தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ, நீதிமொழிகள் 20 13 சொல்லிடுதான் தம்பி. நீங்க சொல்லுங்க. தூக்கத்தை விரும்பாத தரித்திரனாகிடுவ, நீதிமொழிகள் 20 13 சொல்லிடுதான் தம்பி. இது மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு, மாடு சொல்லும் பாட்டை கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. மாடு சொல்லும் பாட்டே, மாடு சொல்லும் பாட்டு, இது மாடு சொல்லும் பாட்டு கேட்டு வண்டியத்தான் ஓட்டு. சத்தமா. Come on boys, சத்தமா. கேக்கலையே. முன்னாடி சத்தமா. அண்ணே அண்ணே எங்க எங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை கை தட்டு சொல்லுங்க. கை எல்லாரையும். தட்டுக்கு பிள்ளைங்களா? ஆமா அப்படியே 2 கையை வச்சு உங்க கண்ணை மூடுங்க. கண்ண முடுங்க. 2 கையை வச்சு கண்ணை மூடுங்க. ஆமா ரெடியா?
கமான் கேர்ள்ஸ். இப்ப கண்ணை திறந்துக்கங்க. ஆமா. உங்களுக்கு அவங்க திரும்பவும் வருவாங்க. அண்ணா இப்போ நான் ஒரு முக்கியமான கார்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன ரெட் கலரு? ஆமா, ரெட் கலர்ல இருக்க கார்டு. சரிங்கண்ணே. இப்போ நம்ம ஒரு வசனம் படிச்சோம்ல, ஆமா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்ல. சூப்பரா சொல்லுவோமே. எங்க இருக்கு அந்த வசனம்? சொல்லுங்க பிள்ளைகள. சத்தமா ரோமர் பாருங்க. 8:9. 8:9 அப்படிதான் கேட்டுச்சு. இருங்க. 8:9 10:9. 10:9 8:9 10:9. அண்ணே, இந்த ராஜேஷ் என்ன பிரச்சனை எனக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காது கேட்கலையா? காது கேட்கல. என்ன போங்க. சரி, இவ்வளவு பெரிய காது என்னத்துக்கு இது? இப்போ ஏசப்பா உள்ள இருக்கிறவங்க என்னப்பா வேணும்? உட்காருங்க. ஏசப்பா உள்ள இருக்கிறவங்க எப்பவும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆமாண்ணே. சோம்பேறிங்களா இருக்க மாட்டாங்க. ஆமா. எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, முக்கியமா நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. சூப்பர்ண்ணே. இந்த கார்டு என்ன செய்யும்னா, சொல்லுங்க பாய்ஸ் கவனிங்க. கேர்ள்ஸ் கேட்டுக்கோங்க. அவங்க இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களா இல்லையா இல்லையான்னு சொல்லும். என்கிட்ட அப்படி ஒரு கார்டு இருக்கு. அண்ணே, எங்க கேர்ள்ஸ் கூட கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்பேன். அப்ப சரி. இந்த வசனத்தை யாராவது சொல்லுவாங்களா? கத்துக்கிட்ட வசனத்தை கேட்கற பாரு. கையை தூக்குனா அவங்கள கூப்பிடாதீங்க. கையை தூக்குறவங்கள கூப்பிடாதீங்க. அந்த கழுத்துல நெக்லஸ் போட்டிருக்காங்களே. கழுத்துல நெக்லஸா? பாக்குறாங்களே. ஆமா, அவங்க தான் வரணும். ஆமா. அப்பதான் தப்பா சொன்னாங்கன்னா அந்த நெக்லஸ வாங்கிக்கலாம். ஆமால. ஆமா, சரியா சொன்னா நம்ம கொடுப்போம் கிஃப்ட். சரிங்கண்ணே. அப்பா சொன்னா அவங்க கொடுப்பாங்க நமக்கு கிஃப்ட். இந்த பக்கம் பாய்ஸ்ல சரி, இவங்கள கூப்பிடுவோம். வாங்க. இவங்க சட்டையும் இவங்களுக்கு கழுத்துல ஏதோ போட்டிருக்காங்கன்னு, இது வெள்ளியா பிளாட்டினமானு தெரியல. இவங்களும் தப்பா தான் சொல்லுவாங்க நிச்சயமா. அதனால இந்த கழுத்துல இருக்கிறது எனக்கு, இந்த கழுத்துல இருக்கு எனக்கு. அது உங்க கழுத்துக்கு பத்தாதே. ஆமாண்ணே. இருந்தாலும் கையில கட்டிக்க. நான் வந்து கையில கட்டிக்கிறேன். ஆமா. உங்க பேரு? யஷ்வந்த். யஷ்வந்த். வசனத்தை சொல்லுங்க யஷ்வந்த். சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு, உன்னுடைய தெய்வம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. யஷ்வந்த், இது நேத்து வசனம் சரியா? அண்ணே, அவன் லைட்டா கொஞ்சம் குழம்பிட்டான். இன்னைக்கு வசனம் தெரியுமா? அவனுக்கு தெரியாதா? யஷ்வந்த், சத்திய ஆவியானவரை தேடி சந்தோஷமாயிரு. சொல்றான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்வ. ரோமன் 8:9. ரோமனா? ரோமர்லாம் ஒண்ணுதான். இங்கிலீஷ். ஆமா. எங்க நெக்லஸ் போட்ட அக்காவை காணோம். இல்ல, அந்த அக்காக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சா? அதனால சப்ஸ்டிடியூட் ஒரு அக்காவை அனுப்பிச்சிட்டாங்க. அச்சா, நெக்லஸ் எடுத்துட்டு போறேன்னு பயம் வந்துருச்சா? அந்த பயம் இல்லைன்னு. கூட்டம் நிறைய பேரா. பாக்க பயமா இருக்கா? ஆமா, எனக்கு தெரியும். நீங்க தான் பயன்படுத்திருப்பீங்க. இல்ல. இந்த அக்கா சொல்லிடுவாங்களா? அது உங்க பேர் என்னக்கா? கழுத்துல போட்டு வந்திருக்காங்க. ரூபி அக்கா. ரூபி அக்கா, தலைப்பு வசனம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவியானவன் அவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. ரோமர் 8:9. சூப்பர், கை தட்டுங்க. வெரி குட். அண்ணே, இவங்க வசனம் சொல்லிட்டாங்க. ஆமாண்ணே. உண்மையிலேயே இவங்க இருதயத்துல கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். நிச்சயமா இருப்பாருண்ணே. இன்னொன்னு பண்ணுவோண்ணே, இவங்க ஒரே ஒருத்தரை கூப்பிடட்டும். சரிங்க. அதே மாதிரி இவரும் இங்க இருக்கிற ஒருத்தரை கூப்பிடட்டும். கூப்பிடுறீங்களா? யாராவது கையை தூக்கி காமிச்சாங்கன்னா அவங்கள கூப்பிடக்கூடாது. நேரம் நிமிர்ந்து உங்களை பாக்குற ஒருத்தரை கூப்பிடுங்க. அவங்க இருதயத்திலயும் ஏசு இருக்கிறாரா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யார் ஒருத்தரை கூப்பிடுங்க. வினோத்குமார், அவன் ஃப்ரெண்டையே அவன் கூப்பிட்டான். கீர்த்தி யாருப்பா? ஆமாங்க, கீர்த்தி. அடடடடா, வாங்க. ஆஹா, பேண்ட் சட்டை போட்ட கீர்த்தி. ஆமாண்ணே. ஆமா, பேண்ட் சட்டை தானே போட்டிருக்கு. கண்டிப்பாண்ணே. வாங்க, சூப்பர். உங்க சடை அழகா இருக்கு. இங்க பாருங்க, வந்தாச்சு ஒரு தலைவர். உங்க பேர் என்ன? வினோத்குமார். வினோத்குமார், யஷ்வந்த். இந்த பக்கம் கீர்த்தி பிளஸ் ரூபி. கீர்த்தி, இன்னைக்குள்ள வந்துருவியா? அலை கடல் அல்ல, திரும்ப மேல தலை மேல காலை வச்சு. ஆமா,
அண்ணே அண்ணே ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல நாங்க செக் பண்ணிடுறோம். கண்டிப்பாண்ணே ஆ? இருக்கவே இருக்காது. இருக்காதா? இருக்கவே ஏப்பா யஷ்வந்த் சொல்லு, உன் இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களா? இருக்காங்க. இருக்காங்களா? என் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுக்கணும். சரியா? ரெடி? சொல்லுங்க. என் இதயத்துல ஏசப்பா இருக்காங்க. எது? இந்த கார்டா? மேல இருக்கிற கார்டு தான் நான் யஷ்வந்த் செலக்ட் பண்ணிருக்காங்கண்ணே. சரிங்கண்ணே. அவன் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா பாத்துருவோமா? கண்டிப்பா இருக்க மாட்டார். வாயை கழுவுங்க. அப்படி சொல்றீங்க? எங்க இருதயத்துல டன்ட 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 டை. டடடடடடடடை. இது என்ன வர மாட்டேங்குது? வரலையா? வரும் வரும் இருங்க. டை டை. அடடோ அண்ணா இருக்காருண்ணே. கைத்தட்டு கைத்தட்டு. ஏய்! சிலுவை வந்துருச்சுடா. யஷ்வந்த் இருதயத்துல யார் இருக்கிறது? அண்ணே கை தட்டுறா, கை குடுறான். நான் ஒத்துக்கிறேன். எப்படி பாத்தீங்கல்ல? சாரிப்பா. நாங்க வெறும் சட்டை மட்டும் போட்டுருப்போம் நினைச்சீங்களா? இல்ல, இல்ல, இதுல ஏசப்பாவோட இருப்போம். என்ன யஷ்வந்த் கரெக்ட் தானே? ஆமா, எனக்கு என்னவோ இங்கதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல 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 நாங்க சூப்பர்ல. செக் பண்ணிடுவோமா? இந்த பக்கம் திருப்பி குலுக்கிக்குவோம். கீர்த்தி தானே? கீர்த்தி சொல்லு, என் இருதயத்துல என் இதயத்துல யார் இருக்கிறது? ஏசப்பா. இருக்கிறாரா? ம். செக் பண்ணிடலாமா? ம். தொடுங்க. வெளியே நீட்டிட்டு இருக்கிறத கீர்த்தி தொட்டு இருக்கிறாங்க. கீர்த்தி இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா? ஸ்பீக்கரும் சேர்ந்து கத்துது பாருங்க. அது என்கரேஜ் பண்ணுங்க. அச்சச்சோ. அவ்வளவுதான். இது இல்ல சிலுவையா? இது சிலுவையா? என்னது இது? அப்போ கீர்த்தி இருதயத்துல அண்ணே அண்ணே ஆ. கீர்த்தி இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரு. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஆனா காடுல இல்ல. அப்படிதானம்மா. கை கொடு கீர்த்தி. வெரி குட். இருந்தாலும் நாங்க தான் ஒரு பாயிண்ட். இப்ப அப்படிதானே? ஆமா. ரெண்டாவது வினோத் குமார். என்ன வினோத் எப்படி உஷாரா பாக்குறேன் பாருங்க. திருப்பிக்கிறேன்டா நானு. ஆமா, எதை செலக்ட் பண்றது? 4 கார்டுல வினோத் உன் இருதயத்துல இயேசு இருக்கிறாரா? இருக்காரு. கார்டுல இருக்கிறாரா? தெரியல. செலக்ட் பண்ணு. என் இருதயத்துல இயேசு இருக்கிறாரு சொல்லிட்டு எடு. என் இதயத்துல ஏசு இருக்காரு. எடுத்துனா வேகமா எல்லாம் சொல்லுங்க. டன்ட டன்டடை டடடடடடை டடடடடடை டடை டடை. அவ்வளவுதான். ஐயோ என்ன? வரவே இல்ல. வினோத் இருதயத்துல இயேசு இருக்கிறாரு. ஆனா கார்டுல இல்ல. அப்ப சரி. இருந்தாலும் நீங்க தானே ஒரு பாயிண்ட். ஆமா, நாங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிட்டோம். என்ன கேர்ள்ஸ்? நீங்க என்னது? முட்டை. ஆனா ரூபி அக்காவை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இல்ல எடுத்துருவாங்க. ரூபி அக்கா உங்க இருதயத்துல இயேசு இருக்கிறாரா? சொல்லுங்க இருக்காரு. சத்தமா. இருக்காரு. செக் பண்ணுவோமா? சொல்லுங்க. என் இருதயத்துல இதயத்துல ஏசப்பா இயேசு இருக்காரு. எதுல எதுல காட்டுங்க. மேல இருக்கிற அட்டை. இந்த அட்டைய செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. கடைசி சான்ஸ். ஜெயிச்சிட்டீங்கன்னா டிராவ் ஆயிடும். பாத்துருவோமா? ரெடியா? சொல்லுங்க. டடா டடாடாய். வரவே மாட்டேங்குதுண்ணே. ஆமா. டன்ட டன்டடாய். சொல்லுங்க. டடடடடாய். அண்ணா அண்ணா அண்ணா. டடாய் டடாய் டடடடடாய். ஐயோ அழகா சிரிக்கிறாங்க. சிரிக்கிறீங்களா? ஆமா. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என் இருதயத்துல இருக்கிறாரு. என் இதயத்துல இருக்காரு. ஆனா அந்த கார்டுல இல்ல. பாருங்க. ஆனாலும் இந்த கேம்ல ஜெயிச்சது மீசைய முறுக்கி சொல்லுங்க. நாங்க தான். சரி என்ன வாழ்க்கையில ஒரே ஒரு போட்டியில தான் வின் பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. இனி நம்ம கிளாஸ்ல போய் நிறைய ஜெயிக்க போறோம். இப்போ நாங்களும் போய் ஜெயிக்க போறோம். ஆமா. ஏசுப்பாவை இருதயத்துல, ஆவியானவரை இருதயத்துல எப்படி வச்சுக்கிறது, அவரோட எப்படி வாழ்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உட்காரு. நாம போய் தெரிஞ்சுக்கலாமா?
ரெடி அண்ணா இவங்களுக்கு gift கொடுத்துடலாம்ல? ஆமாண்ணே ஆமா ஏதோ gift கொடுங்கண்ணே, வாங்கண்ணே. ராஜேஷ் கிட்ட இருக்குண்ணே. வேகமா வாங்க. செய்து உட்கார வைங்க. சீக்கிரம் உட்காருங்க, நல்லா உட்காருங்க. கண்ணை மூடி எடுங்க, கையை விடுங்க. கண்ணை மூடு வினோத், கண்ணை மூடு. டக்குன்னு எடுத்துரு, வேகமா வேகமா எடு. என்னடா தேடிட்டு இருக்கிற? ஒண்ணுதானே எடுக்கணும். ஆஹா, போய் உட்காருங்க வினோத், உட்காருங்க. அடுத்தது யஷ்வந்த், கண்ணை மூடு, கையை விட்டு விடு, கையை விடு. ஏல விடுறா. அடே நேத்து எங்க ஆயா வச்ச பர்சன். ஆயா வச்ச பர்ஸா? ஆமா. உங்க ஆயா இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா? ஆமா. போ யஷ்வந்த். கீர்த்தி கையை கொண்டா, கைய. ஆமா கொண்டா கைய. கேர்ள்ஸ் கையை கொண்டா. பேக கொடுங்கண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு எடுத்துரு. சூப்பர். போய் உட்காருங்க. இங்க பாருங்க கேர்ள்ஸ் ரூபி, கமான் ரூபி, கண்ணை மூடி எடுங்க. எப்சி. ஐயோ இது இல்ல, இது என்னது? வேற எடுங்க. எதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. அடுத்தது இது இன்னொரு பர்சன். பயங்கரமான கிஃப்ட்னு. ஏன் பர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு. உங்க பர்ஸ்? ஆமா, எங்க பாட்டி இதுல இது நான் பத்திரமா வச்சுக்கணும்ல. அப்போ ஏசப்பா இல்லாதவன் சந்தோஷம் இல்லாதவன் கண்டிப்பா இல்லைண்ணே. ஆமா, இன்னைக்கு நம்ம போய் தெரிஞ்சுக்க போறோம். பிள்ளைங்களா ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் சொல்லுங்க. ஐ அம் ரெடி சொல்லுங்க. சரி, இப்போ நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பேருக்கு நான் gift கொடுக்க போறேன். நாங்களும் கொடுக்கணும். ஆமா, முதல்ல பாருங்க. நேரா உட்காருங்க. நீங்க 1 2 3 சொன்னா சொல்லிடுவாங்க. பேசுற சத்தம் கேட்கவே கூடாதுண்ணே. நீங்க 1 2 3 சொல்லிடுங்க. இல்ல பாருங்க, உட்கார்ந்துட்டாங்க எங்க டீம். எங்க டீம் அந்த கருப்பு சட்டை போட்ட அக்கா தான் பேசிக்கிட்டே இருக்கிறா. அக்கா பேசாதீங்க. சரி, இப்ப கவனிங்க. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் 3 days, கடந்த 3 நாளா நான் வரல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கை இறக்கிக்கோங்க. நீங்க நான் சொல்ற வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது. இன்னைக்கு தான் புதுசா வந்தேன்னு சொல்ற பிள்ளைங்க நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ண கூடாது? எந்திரிக்க. புதுசா வந்த பிள்ளைங்க எந்திரிக்க. எல்லாம் வாய் மேல விரல் வச்சுக்கோங்க, கையை கட்டிக்கோங்க. எஸ். சீனியர் இங்கே உட்காரு. சரி, குமார் அண்ணா கிட்ட சொல்லுங்க. குமார் அண்ணே சீனியர் பாய்ஸ் நான் பிரிக்கிறேன். நீங்க இந்த வாசல்லே உட்கார வச்சுட்டு கடைசியா உள்ள கூட்டிட்டு வந்துடலாம். சீனியர் பாய்ஸ் எந்திரிங்க பாப்போம். ஜாய்ஸ் அண்ணன் கிளாஸ்ல எந்திரிங்க. குமார் அண்ணன் கூட போங்க. ஜாய்ஸ் அண்ணன் கிளாஸ்லாம் என் கிளாஸ் சொல்லுங்க. நான் ஒண்ணு போங்க. ஜாய்ஸ் அண்ணன் கிளாஸ், அலெக்ஸ் அண்ணன் கிளாஸ், 2 கிளாஸ் ஒண்ணா போங்க. ஏமா பாப்பா தாய், ஓய் ராக்காய், அம்மா யஸ்மி உட்கார். டீச்சர்ஸ் ஜாய்ஸ் அண்ணன் கிளாஸ், அலெக்ஸ் அண்ணன் கிளாஸ் மாத்திரம் போங்க. மத்தவங்க போக கூடாது. மத்தவங்க ஏன் நிக்கிறாங்க? நம்ம அண்ணன்கள்லாம் எங்க இருக்கீங்க? டீச்சர் அண்ணன்கள்லாம் எங்க இருக்கீங்க? வெளியில இருக்காங்கண்ணே. டீச்சர் அண்ணனுங்களாம் எங்க இருக்கீங்க? விபிஎஸ் டீச்சர்ஸ் அண்ணே கொஞ்சம் உள்ள வாங்கல. பிள்ளைங்களோட நடுவுல கொஞ்சம், பிள்ளைங்க நடுவுல வாங்கல. அண்ணன்கள்லாம் வாங்கல, பிள்ளைங்க நடுவுல, பாய்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் வாங்க. எஸ். சரி, புதுசா வந்த பிள்ளைங்க பாய்ஸ்ல கவனிங்க. பாய்ஸ் கவனிக்கிறீங்களா? அந்த பிங்க் கலர் ஷர்ட் அண்ணன் வாங்க. நீங்க தான் வாங்க. சூப்பரா உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு gift கொடுப்போம். நேரா நிமிந்து நான் சொன்னதை கேட்டு அழகா உட்கார்ந்து இருந்ததுனால அந்த தம்பி பாய்ஸ் ஏன் எந்திரிக்கிறீங்க? எந்திரிக்க சொன்னா gift வேண்டாமா? உனக்கு வேண்டாமா? உட்காரப்போ. அமைதியா உட்கார்ந்து இருந்ததுனால. உங்க பேர் என்ன? முகேஷ். முகேஷ், போய் உட்காருங்க. இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கேன்னு சொல்ற பாய்ஸ் கவனிங்க. பெரிய பிள்ளைங்க பாய்ஸ் கவனிங்க. 9th 10th 11th 12th புதுசா வந்திருக்கிற 9th 10th 11th 12th பாய்ஸ் நீங்களும் எழுந்து வெளியே போலாம். போயாச்சா? 8th to 9th போறவங்க 9th 10th 11th 12th
9 அப்ப பாய்ஸ் பெரிய பிள்ளைங்க எல்லாம் போயாச்சு அப்படிதானே? அண்ணே கொஞ்சம் அந்த சீனியர் அண்ணன்களை உட்கார வைக்க சொன்னோம், உட்கார வைக்கல, கொஞ்சம் சொல்லிடுங்க. சீனியர் அண்ணன்களை உட்கார வைக்க சொன்னோம், உட்கார வைக்கல. வெளியவா? ஆமா வெளியே. சார்ல்ஸ் அண்ணே, கொஞ்சம் பாருங்க சீனியர் பாய்ஸ் உட்கார வைக்க சொல்லுங்க. ஓகே, இப்போ சீனியர் கேர்ள்ஸ் ரெடியா?